தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் மீண்டும் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ஜவஹர் ரெட்டி அவர்கள். அவங்களிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறேன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ நேற்றுக்கு ராகவ லாரன்ஸ் அவங்க அவங்களோட நிலைப்பாடு என்ன அறிவிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு இன்டர்வியூ இன்ஸ்டாகிராமோட வீடியோ போட்டாங்க, மீட் வச்சாங்க. அவங்களோட நிலைப்பாடு அறிவிக்கல. நீங்க உங்களோட நிலைப்பாடு எடுத்துட்டீங்களா சார்? இதுக்கு முன்னாடி அதிமுக இருந்தீங்க, இப்போ எங்க போறீங்க அப்படின்னு? இல்ல, என்னுடைய நிலைப்பாடு இப்ப கொஞ்ச நாளைக்கு அப்படியே அமைதியா அப்படியே அரசியல் களத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அதுல அரசியல் களம் இப்ப மாறி மாறி வருது. இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்று 1 மாசம் ஆயிருக்கு. அதுல குறை சொல்ற அளவுக்கு பெரிய அளவுல எதுவும் குற்றச்சாட்டுகள் இல்லை. இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அது கடந்த கால திமுக ஆட்சியில ரொம்ப ரொம்ப மோசமா இருந்தது. அதையெல்லாம் இவங்க கட்டுக்கோப்பான முறையில கொண்டு போறதுக்காண்டி பெண்கள் அதிரடிப்படை உருவாக்கி இருக்காங்க. அது இல்லாம இன்னும் ஊழலை ஒழிப்பதற்காக இந்த ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை வகுத்து அதன் பிறகு செயல்படுத்திட்டு இருக்காங்க. இந்த டாஸ்மார்க்ல இருந்து 1200 கோடி ரூபாய் நாங்க மிச்சப்படுத்தி இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர் விக்னேஷ் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் நல்ல விஷயங்களாக இருக்குது. இருந்தாலும் தேர்தல் களம் வரும் பொழுது இன்னும் உள்ளாட்சி தேர்தல் வர இருக்குது. 5 தொகுதிக்கான இடைத்தேர்தல் வர இருக்குது. இதெல்லாம் தான் இந்த ஆட்சியினுடைய எப்படி இந்த ஆட்சி இந்த மக்களுக்கான ஆட்சியா இருந்ததா, மீண்டும் திமுக போன்ற ஒரு ஆட்சியா இருக்கிறதாங்கிறது கணிப்புகள் வரும். ஆனா இந்த ஆட்சியை பொதுவாக பார்க்கக்கூடிய மக்களுக்கு சிறப்பா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க சார். நானும் அந்த பார்வையில் தான் நானும் இருக்கிறேன். இந்த டாஸ்மாக் இஷ்யூ பத்தி சொல்லியிருந்தீங்க. டாஸ்மாக்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 10,000 ரூபாயில இருந்து 12,000 ரூபாய் தான் சம்பளம் கொடுக்குறாங்க. எங்களுக்கு இந்த சம்பளம் பத்த மாட்டேங்குது. நாங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் ரெஸ்ட் ரூம் கூட போகாம நாங்க இங்கே நின்றுட்டு இருக்கோம். எங்களுடைய சம்பளம் கரெக்டா இருந்தா நாங்க ஏன் 10 ரூபா வாங்க போறோம்? அதனாலதான் நாங்க 10 ரூபா எங்களுடைய சம்பளம் ஈடுபடுத்துறதுக்காகவும் நாங்க வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான கோரிக்கை இதுக்கு முன்னாடி திமுக அரசாங்கம் செய்யல, இப்பயும் கொண்டு எதுவும் செய்யற மாதிரி தெரியலீங்களே. விக்னேஷ் அவங்களும் அதை குறித்து கேட்க எதுவும் பெருசா சொல்லல. இல்ல, இது எல்லா ஆட்சியிலயும் இருந்தது. அதிமுக ஆட்சி காலத்திலும் பவர் கட் இருந்தது, சம்மர் டேஸ்ல இருக்குது. இங்கேயும் கடந்த திமுக ஆட்சிகள்ல பவர் கட் இருந்தது. என்னடா நான் என்ன சொல்றேன் சார், நீங்க அவங்களுக்கு ஆட்சி பொறுப்பை ஏற்று 1 மாசம் தான் ஆகுது. பவர் கட் வரக்கூடாதுங்கிறத ஒவ்வொருத்தர்களுடைய விருப்பமாக இருந்தா கூட சூழ்நிலை நிறைய டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. அவர்கள் நிறைய பெரிய நீங்க டிரான்ஸ்பார்மர்ல மிகப்பெரிய அளவுல ஊழல் செஞ்சிருக்காங்க சார். அதாவது 250 கிலோவாட் உள்ள அந்த டிரான்ஸ்பார்மர்ல 13 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலா அதனுடைய ஒரிஜினல் பிரைஸ் ஜெம் போர்ட்டல் இருக்கிறது 7 லட்சம் ரூபாய் தான். அவங்க அதுல பெரிய அளவுல ஊழல் நல்லா நடந்திருக்கு. அதே மாதிரி 500 கிலோவாட் இருக்கக்கூடிய இதை அதே மாதிரி 2 மடங்கு கொடுத்தெல்லாம் வாங்கியிருக்காங்க. இந்த ஊழல்களை எல்லாம் பெரிய லெவல்ல முறைகேடுகள் நடந்திருக்க. அது இல்லாம டிரான்ஸ்பார்மர், ஒழுங்கான டிரான்ஸ்பார்மர் இல்லாம அடிக்கடிக்கு ஃபெயிலியர் ஆகிற டிரான்ஸ்பார்மரும் இருக்குது. சோ இதெல்லாம் இந்த ஆட்சியினுடைய இருக்கக்கூடிய நீட்சி, அந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆட்சி வந்திருக்கனால இந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்வதற்கு கொஞ்சம் கால அவகாசம் கண்டிப்பா தேவைப்படும். என்னன்னா, ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தை எந்திரிச்சு ஓடுறதுக்கு படுத்திருக்கும் போதே நீ எந்திரிச்சு ஏன் ஓடல, ஏன் ஓட்ட பந்தயத்துல கலந்துக்கிறலன்னு கேட்கிற மாதிரி இருக்குது. ஏன் எல்லாமே சரி பண்ணலங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு ஒரு காலம் அவகாசம் கொடுக்கணும். அதெல்லாம் சரி பயில குறைஞ்சது ஒரு 6 மாசம் அவகாசம் கொடுத்து இந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கலன்னு வைங்களேன், அப்ப நாம அதற்கு குற்றச்சாட்டு சொல்வதற்கு அதுக்கு சரியான முறையில இருக்கும். அவர்கள் இப்பதான் பல்வேறு விஷயங்களை, ஏன்னா புதியவர்கள் அந்த ஒரு வேகத்தோட வந்திருக்காங்க இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக. அதனால அந்த சமயத்துல சில இடையூறுகள், இது போன்று மின்சார தட்டுப்பாடு இருக்கும், சட்டம் ஒழுங்குல சில பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் சரி செய்வதற்கு குறைந்தது அவர்களுக்கு 3 மாசமாவது நம்ம கால அவகாசம் கொடுத்து அதற்கு பிறகு அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பாக்குறது நல்லது. அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் இருக்கக்கூடிய இடையிடையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செஞ்சுட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. சோ அதனால இது போல மின்சார தட்டுப்பாடு ஏற்படுறதெல்லாம் இது மட்டும் இந்த தாவேக ஆட்சியில மட்டும் தான் வரல, திமுக ஆட்சியிலயும் இருக்குது, அதிமுக ஆட்சியிலயும் இருந்திருக்குது. நீங்க உங்களுடைய நிலைப்பாடு சார்? என்னுடைய நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ நான் அரசியல் களத்துல இருக்கிறேன். அரசியல் களத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இது எது சரிபடும், எது சரிபடாது, இப்போ ஆக்கப்பூர்வமாக இந்த ஆட்சி மக்களுக்கு நல்லது செய்யறாங்களா என்பதையெல்லாம் நான் யோசித்து முடிவெடுக்க வேண்டியதும். அது இல்லாம
களத்துக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து அரசியல் களத்துக்கு வர இருக்கிறாரு இன்னும் ஒரு 2-3 மாசத்துல. அந்த அரசியல் களம் அவர் எதை முன்னோக்கி போகிறாருங்கிறது பார்க்க வேண்டிய கட்டாயம் நிறைய பேர் தமிழ்நாட்டு மக்களுக்கு, நிறைய இளைஞர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அவர் முன்னே போல வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்புலமாக பி டீமாக அவர் செயல்படுகிறாரா, இல்ல மதசார்பற்ற நிலையிலே கட்சியை கொண்டு போக போறாரா? அவர் மதசார்பற்ற நிலையில் தான் நான் கட்சியை எடுத்துட்டு போவேன்னு சொன்னா கூட அதுக்கு என்ன உறுதித்தன்மை இருக்குது? ஏன்னா இவர் வந்து ஏற்கனவே வந்து புதுசா இந்த கட்சியிலிருந்து விலகும் போது அவர் நேரடியாக விலகிட்டு போயிருக்கலாம். அது ஆனால் மத்திய அந்த பிஜேபியினுடைய மத்திய சென்டர்ல போய் அவர்களுடைய பர்மிஷனோட போய் விலகி இருக்கிறார். அப்போ வந்து மக்களுக்கு ஒரு சந்தேகம்லாம் உருவாக்குது. அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த நிர்வாக திறமை உடையவர், திறமையானவர், இளைஞவர், படித்தவர், பண்பாளர், மாற்று கருத்துல தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துக்கு ஏத்த மாதிரி அவருக்கு அரசியல் களத்தை அமைச்சுக்கணும்னு அவருக்கு ஆர்வமும் வேகமும் இருக்குங்கிறதுலே மாற்று கருத்து இல்ல. அப்பதான் அந்த தமிழ்நாட்டில் எடுபடும் என்பதிலும் உண்மை. மதவாத சக்திகளுக்கோ ஜாதி ரீதியான சக்திகளுக்கோ தமிழ்நாட்டில் எந்த வகையிலும் இடம் கிடைக்காதுங்கிறது நீங்கள் கடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ப்ரூவ் ஆயிருக்குது. ஜாதி, மதம், பணம், அரசியல் எல்லாம் தூக்கி போட்டு மக்கள் ஒரே நிலைப்பாடு எடுத்து வேட்பாளர் யாருன்னு தெரியாம ஓட்டு போட்டாங்க. சோ இதே போன்ற ஒரு அரசியலை அவர் உருவாக்கினால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் ரொம்ப வந்து ஷார்ப்பா போகும். அது விஜயா அண்ணாமலையா என்ற போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஆனால் அவர் எப்படிப்பட்ட அரசியலை மக்களுக்கு முன்னெடுத்து போறார், அது வந்து வாயளவு செய்யறாரா செயலளவுல பண்றாருதான் முக்கியம். மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய இப்போ பல்வேறு நீங்க அதிமுக ஆட்சி காலத்துல மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனா பேரளவுல தான் எதிர்ப்பாங்க. நிறைய திட்டங்கள், சிஏஏ திட்டம், என்ஆர்சி திட்டம், முத்தலாக் சட்டம், இது 370, இது போன்ற விஷயங்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டு மக்கள் பொதுவாக ஈவன் முஸ்லிம் மட்டுமல்ல கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல மதசார்பற்ற நிலையிலே தமிழ்நாட்டிலே வாழக்கூடியவர்கள் பெரும்பான்மை மக்கள். அவர்களும் அந்த ஒரு மதத்துக்கு எதிராக எந்த சட்டங்களையும் ஆதரிப்பதில்லை, எந்த திட்டத்தையும் ஆதரிப்பதில்லை. அதனால வந்து இந்த சூழ்நிலைகள்லாம் எப்படி முடிவு எடுக்கிறார் என்று பொறுத்து தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களம் சூடு பிடிக்கும். அந்த நிலையில் நான் ஒரு இறுதியான ஒரு தெளிவான முடிவை நான் அறிவிப்பேன் சார். சார் இப்ப அடுத்த கேள்வி வந்து கண்டிப்பா உங்களிடம் கண்டிப்பா கேட்கணும். அதிமுக இருந்து நிறைய பேர் இப்ப தாவேக்கால இருக்காங்க. இப்ப திமுக திமுக ஆளுங்கட்சியா இருந்தப்ப கூட அதிமுக இருந்து யாரும் போய் சேரல, திராவிட முன்னேற்ற கழகத்துல போய் சேரல. ஆனா இப்ப தமிழக ஒற்றை கழகம் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல நிறைய பேர் வந்து போய் சேர்றாங்க. முக்கியமான மினிஸ்டர்ஸ், எக்ஸ் மினிஸ்டர்ஸா இருக்கட்டும், மாவட்ட செயலர்களாக இருக்கட்டும், மாவட்ட கண்ட்ரோலே பண்றதே மாவட்ட செயலர் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாவட்டம் எக்ஸ் மினிஸ்டர் சொல்லி போறாங்களே, என்ன காரணம் சார்? எதனால அதிமுக இப்போ வெறுத்து போறாங்களா, இல்ல இதுக்கப்புறம் வளர்ச்சி இல்லைன்னு நினைக்கிறாங்களா? இல்ல, அவர்கள் தலைமை மீது ஏற்பட்ட ஒரு விரக்தி, இந்த தலைமையால் வெற்றி வாய்ப்பை மட்டும் கொடுக்க முடியல, இந்த தலைமையால் அரவணைக்க முடியலங்கிற ஒரு கோபம், ஏதோ வந்து அவர்கள் சுயநலத்துக்காக ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்காக போறாங்கிறதெல்லாம் அது பொய். ஏன்னா அப்படி போறதா இருந்தா திமுக ஆட்சி காலத்திலே அவங்க போயிருக்கலாம். சாரசாரையா இப்ப போறாங்களா, அது 2021 போயிருந்திருக்கலாம். அந்த சமயத்துல யாருமே போல, ஒரு சிலரை தவிர்த்து. ஆனால் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் அன்றைக்கு ஒரு தொண்டர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்தார். ஆனால் காலப்போக்குல இது தொண்டர்களுடைய கட்சியா என்பதே வந்து சந்தேகமா இருக்குது. இது அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் இது தொண்டர்களுடைய கட்சியாக உருவாக்கி வைத்தார்கள். எடப்பாடியார் பேரளவுக்கு வந்து உங்களில் ஒருத்தர் வந்து அடுத்து வந்து ஒரு பொதுச் செயலாளர் ஆக முடியும் பேரளவுக்கு சொல்லலாம். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அந்த விதியவே மாத்தி 10 மாவட்ட செயலாளர், 10 செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்தாதான் நீங்க வந்து ஒரு போட்டியிட முடியுங்கிற ஒரு நிலையை உருவாக்கி வச்சவர் எடப்பாடியார். யாரு வந்து சுயநலத்துக்காக போறாங்கிறதுன்னு சொல்றதெல்லாம் யாராவது ஒருத்தவங்க கேள்வி கேட்டா அவங்க துரோகி, கட்சியில விட்டு போனா அவங்க துரோகின்னு சொல்றது ஒரு எடப்பாடியார் வந்து இப்ப வந்து அவர் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாரு. உண்மை என்ன, நீங்க முதல்ல இந்த கட்சி தோல்விக்கு பிறகு நீங்கள் சுயசரி பரிசோதனை செய்வதற்காக நீங்கள் வந்து ஒரு செயற்குழுவோ பொதுக்குழுவோ இல்ல ஒரு நிர்வாக குழுவோ இல்ல கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளை கலந்து ஆலோசிக்கவே இல்லை. ஆனா கட்டமைப்பான ஒரு கட்சியை தன்னுடைய இந்த கட்சியை ஒரு குடும்ப பிடியில கொண்டு போயிருக்கீங்க. யாருடைய குடும்ப பிடியில கொண்டு போறாருன்னா எடப்பாடியாருடைய குடும்ப பிடியில கொண்டு போறாரு.
இன்றைக்கு கட்சியில அவருடைய மகன் மிதுன் சக்கரவர்த்தியினுடைய பிடி அதிகரிச்சிருக்குது. இந்த தேர்தலுக்கு முன்னாடி கூட அவர்தான் பணம் பட்டுவாடால இருந்து முக்கியமான விஷயங்களை அவர்தான் கையில் எடுத்தார். யாருக்கு பல பேருக்கு தெரியல. சவுக்கு சங்கர் அவங்க இப்ப கடைசியா ஒரு ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் 5 பிரஸ் மீட் கிட்ட கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு பிரஸ் மீட்ல கொடுக்காம சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி பேச்சு வந்து நிறைய முடிஞ்சிருச்சு. ஒரு 60-70 சீட் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுக்கறதா எடப்பாடி அவர்கள் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா மிதுன் பழனிசாமி அவங்க இன்னொரு 15 கூட சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அதிமுக இவ்வளவு வீக்கா இருக்காங்களான்னு சொல்லி தெரிஞ்சுதான் பிரசாந்த் கிஷோர் அவங்க நீங்க அதிமுக போகாதீங்க, தனிச்சே போட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க. மிதுன் பழனிசாமி அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தையினாலதான் அதிமுக தாவேகா கூட்டணி உடஞ்சிச்சுன்னாங்க. அது உண்மையா சார்? அதாவது நாங்க எல்லாம் வந்து அதிமுக ஆட்சி, அதாவது அதிமுகவினுடைய உள்ள இருக்கக்கூடியவங்க, கட்சியினுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள், கட்சிக்குள்ள தினம் தலைமை கழகத்துக்கும் கட்சியினுடைய எடப்பாடியார் வீட்டுக்கும் தினம் போகக்கூடியவர்கள். அவர் வந்து சவுக்கு சங்கர் அவர் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சில தகவல்களை வச்சு அவர் கொஞ்சம் ஒரு பெருசா பில்டப் பண்ணி அது அவர் மீடியா உலகத்துக்கு தன்னுடைய இது உருவாகணுங்கிறதுக்காண்டி அவர் சொல்லலாம். ஆனா உண்மை என்னண்டா, தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணி சேர்வதற்கான ஏற்பாடுகள் நடந்தது என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அவர்களை கடைசி கட்டத்துல கலட்டி விட்டது எடப்பாடியார் என்பதிலையும் மாற்று கருத்து இல்ல. இன்னும் சொல்ல போனால் 6 பேரு, 6 முன்னாள் அமைச்சர்கள். யாரு? நம்ம SP வேலுமணி, அண்ணன் தங்கமணி, சி விஜயபாஸ்கர், அப்புறம் CV சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், KB அன்பழகன். இந்த 6 பேரும் சேர்ந்து எடப்பாடியார் சொல்றாங்க OPS கட்சியில சேர்த்துக்குருவோம், அதனால அந்த சமூகத்தினுடைய ஓட்டு பெருசா போகுது, இதனால அப்படின்னு சொல்லும் போது அதை தடுத்தது அவருடைய மகன். அவருடைய மகனும் மருமகனும் கட்சியினுடைய ஆதிக்கம் இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. அது என்னை போன்றவர்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னும் சொல்ல போனா இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரணவ் மீடியாண்டு ஒண்ணு இருந்தது. அந்த மீடியா தான் இந்த அதிமுகவுக்கு தேர்தல் வேலையை செஞ்சாங்க. அவர்களுக்கு முழு பொறுப்பு இவர்தான், மிதுன் தான். பிரணியம் மீடியா, எஸ் பிரணியம் மீடியா, அந்த மீடியாவுக்கு முழு பொறுப்பு அவர் தான். அதனால வந்து அவருடைய ஈடுபாடு அதிகமாச்சு. இன்னும் என்னன்னா, இப்ப வந்து அவரை வந்து அரசியல் களத்துக்கு கொண்டு வர்றதுக்கு எடப்பாடியார் துடிக்கிற காரணம் என்ன? களம் வந்து விஜய், உதயநிதி அப்படின்னு இளைஞர்கள் கையில இந்த அடுத்த அண்ணாமலை இப்படின்னு போகும்போது தன்னுடைய மகன் ஒரு இளைஞராக இருக்கிறாரு, அதனால வந்து கட்சியில அவரை கொண்டு வந்தா நல்லதுன்ட்டு அவர் நினைக்கலாம். அதுல ஒண்ணும் தவறு இல்லை. ஆனால் கட்சியிலே எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்களே, எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறாங்களே, அவங்கள கொண்டு இப்போ ஒரு கட்சியினுடைய தலைவரா நீங்க இளைஞரை கொண்டு வரும்போது அவர் அடுத்து அவர் நிலைக்கு அவர் தானே முன்னிலைப்படுத்துவார். அந்த நிலைமை தானே திமுகவுக்கு உருவாச்சு, குடும்ப கட்சியாச்சு. அதே நிலைமைக்கு அதிமுக கொண்டு போற எது ஏன் விரும்புறீங்க? அதனால இன்னும் சொல்லப்போனா அவர் வந்து மிதுன் வந்து அதோ மறைமுகமாக, அதாவது அதிகாரப்பூர்வமாக அரசியல் களத்துல இல்லாட்டினா கூட மறைமுகமாக அவருடைய செயல்பாடுகள் முழுமையா கட்சியில இருந்தது. அமித்ஷா சென்னை வந்து விருந்துல, அவர் வீட்டுல விருந்து கூட அவர் அந்த விருந்துல அவர் முக்கிய நபரா இருந்தது மிதுன் தான், அவருடைய மருமகன் தான். அதே மாதிரி டெல்லிக்கு எடப்பாடியார் போகும்போது அவர் கூட போறதெல்லாம் மிதுன் தான். அப்போ நீங்க கட்சிக்காரையே நம்பாம நீங்க இந்த நிலைப்பாடு நீங்க ஏன் எடுத்தீங்க? கட்சிக்காரரை நீங்க யாராவது கட்சிக்காரரை கூட்டிட்டு போய் அங்க வச்சு பேசுறீங்களா? அப்போ அந்த கட்சி எப்படி சார் இருக்கும்? நீங்க வந்து கட்சினா வந்து கட்சியினுடைய தோல்விக்கு என்ன காரணம், கட்சிக்கு தோல்விக்கு ஒரு மாவட்ட செயலாளர் தான் காரணம்ட்டு நீங்க புறக்கணிக்க முடியாது. இப்ப திமுக ஸ்டாலின் சொன்னார் மாவட்ட செயலாளர் தான் காரணம்னு சொன்னாரா? கட்சி தோல்விக்கு நான் முழு பொறுப்பேற்கிறேன்னு சொன்னார். பொறுப்பேற்கிறேன்னு சொன்னாரா இல்லையா? அதே மாதிரி முழு பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கு. ஏன்னா நீங்க மாவட்ட செயலாளர்கள் சொன்ன வேட்பாளரை நீங்க நிறுத்தல. இன்னும் சொல்ல போனா பாதி மாவட்ட செயலாளருக்கு சீட்டே கொடுக்கல, பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சீட்டு கொடுத்தீங்க. நம்ம லீமாரோஸ் போன்றவர்கள் கோடிகளை கொட்டி கொடுத்தோம், அவங்களுக்கு கட்சியில பொறுப்பு, இது சட்டமன்ற தேர்தல்ல வாய்ப்பு. என்னை போன்றவர்கள், என்னை போன்ற பலரு, எத்தனை பேரு ஒரு கட்சி இருக்குதுன்னா மாவட்ட செயலாளர் ரொம்ப முக்கியம். அந்த மாவட்ட செயலாளர் கீழே தான் அந்த கட்சியினுடைய அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் இருப்பாங்க. அந்த மாவட்ட செயலாளருக்கே கொடுக்கலன்னா அந்த மாவட்ட செயலாளர் எப்படி அந்த கட்சிக்கார மதிப்பான்?
ஒரு கட்சியில ஒரு அணி இருக்கு, சிறுபான்மை பிரிவு அணி இருக்கு, அந்த அணியினுடைய செயலாளர்களை பொறுப்பு தேர்தலை போட்டியிட வாய்ப்பு கொடுத்தாதுன்னா அந்த அணியில இருக்கிற கூட நம்பிக்கையோட பொறுப்போட செயல்படுவான். கட்சியில தொழிலாளர் அணி இருக்குது, அந்த தொழிலாளர் அணியை சேர்ந்த கமலக்கண்ணனு சீட்டு கொடுக்கல, இப்ப தாவேக்காக்கு போயிட்டாரு. அம்மாதிரி ஒவ்வொரு அணியை சேர்ந்தவர்களுக்கும் சீட்டு கொடுக்க மாட்டாரு. உங்களுக்கு விருப்பப்பட்டவர், தெரிஞ்சவர், வேண்டப்பட்டவர், நல்லவர், கெட்டவர் எதுவுமே பார்க்காம அவரிடம் இருப்பது பணம், காசு, பகட்டு. அந்த பகட்டுக்கெல்லாம் நீங்க கொடுத்தீங்க. அதனுடைய விளைவு இன்றைக்கு படுதோல்வி அடைஞ்சிருக்கீங்க. அவ்வளவுதான். அப்போ கட்சியை விட்டு போகாம எப்படி சார் இருப்பாங்க? அவங்க உங்க தலைமை மேல நம்பிக்கை எடுத்துட்டாங்க, நம்பிக்கை இல்லாம தான் போறாங்க. நிச்சயமா நிச்சயமா சார். இப்போ விஜய் அவர்கள் பதவியேற்ற அன்னைக்கு சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மே மாசம் 10ஆம் தேதி என்னுடைய ஆட்சியில பவர் சென்டர் இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இப்போ ஜூனியர் விடனாக இருக்கட்டும், ரிப்போர்ட்டர் மேகசினாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்திருக்க ஒரு விஷயம் என்னன்னா 4 பவர் சென்டர்கள் இருக்காங்க. ஆதவர், அதன் பிறகு விஜய் அவருடைய நண்பர்கள் 3 பேர் இருக்காங்க பவர் சென்டர்ஸா அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகள்லாம் வருது. ஆதவர்ஜுனா கூட பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஊழல் பண்ணாங்க, கொஞ்சமா ஊழல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசின ஸ்பீச்னா இப்போ சோசியல் மீடியா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இது எப்படி சார் ஊழல் இல்லாத ஆட்சியா கொண்டு போக நினைப்பீங்களா? இல்ல, ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு போறேன்னு சொல்லிட்டு தான் அவர் உறுதிமொழி சத்தியம் பண்ணி கொடுத்து ஆட்சி பொறுப்பேற்றார். நான் ஊழல் செய்ய மாட்டேன், என்கிட்ட இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினரும் ஊழல் செய்யவும் விட மாட்டேன், அவர்கள் அப்படி செய்தார்களோ அவர் மீது சரியான நடவடிக்கை எடுப்பேன் உறுதிமொழியும் சத்தியம் செய்துதான் அவர் ஆட்சி பொறுப்பேற்றார். அவர் இப்ப நீங்க சொல்ற மாதிரி அவர் கூட இருக்கக்கூடிய பழைய நண்பர்கள் ஆட்சி அதிகாரத்தை கொண்டு போறாங்களா என்பதுல எந்த அளவுக்கு உண்மை பொய் என்று தெரியல. அப்படி அவர்கள் அந்த நிலையில் அவர்கள் ஈடுபட்டிருந்தாங்கன்னா அது ரொம்ப பெரிய தவறு, அதற்கான தண்டனையை மக்கள் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஆதவ அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் அவர் இன்றைக்கு அந்த தமிழக வெற்றி கழகத்துல ஒரு விஜய்க்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால அவர் செயல்பாடுகளை தெளிவா பேசுறாரு, திமுகவை எதிர்த்து பேசுறாரு, அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து முன்னின்று அவர் எல்லா வகையிலும் செயல்படுறாரு. அதனால அவர் மீது குற்றச்சாட்டுகள் அதிகமா வருவதற்கு நியாயமான ஒன்றுதான். அதையெல்லாம் அவர் முறியடிக்கணும், அவருடைய நேர்மையை வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் என்னுடைய கருத்து. இப்ப விஜய் மக்கள் இயக்கமா இருக்கப்பல இருந்து புசியானந்த் அவர்கள் தானே சார் விஜய் கூட ரொம்ப நாட்களா லாயலிஸ்டா இருந்துட்டு இருக்காங்க, கட்சியோட பொதுச் செயலாளரும் இருக்காங்க. அப்ப விஜய் அவர்களுக்கு அடுத்த செகண்ட் புசியானந்தா தான் இருப்பாங்க. இல்ல, இப்பைக்கும் அவர் தான் இருக்காரு, அவருடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்காரு. ரொம்ப வேகமா விவேகமா இருக்கக்கூடிய இளைஞராவே அவர் செயல்படுறாரு, அதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. அவருடைய செயல்பாடுகளை பார்த்து நானும் வியந்திருக்கேன். ஆனா இன்னும் அவர்களுக்கு அந்த அரசியலுக்கான முழு பக்குவம் வரணும், அது எல்லாருக்குமே வரணுங்கிறதுல என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தும் இருக்குது. அவ வேகம் விவேகம் மட்டும் முக்கியம் இல்ல, அரசியல் பண்பும் அரசியல் பக்குவமும் இருக்கணும். அப்பதான் அந்த கட்சியை சரியான முறைக்கு கொண்டு போக முடியும். ஆனால் அந்த பக்குவத்தை அவர்கள் இப்பதான் கத்துக்கிட்டு வராங்களா என்னன்னு தெரியல, அதை முழுமையா அடையலன்ட்டு நான் பாக்குறேன். சார், இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி இப்பதான் அமைச்சர்கள் பதவி ஏற்றப்ப நிறைய அமைச்சர்கள் பின்னாடி பேசலாம், இப்பதான் பதவி ஏற்றிருக்கோம் நாங்க. இப்ப ஒரு மாசம் கழிச்சு பார்த்தோம்னா நிறைய மினிஸ்டர்ஸ் கிட்ட போயிட்டு கேள்வி கேட்கும் இப்பதான் வந்திருக்கோம்னா ஒரு மாசம் கழிச்சுன்னு சொல்றாங்க. சுற்றுச்சூழல் அமைச்சர் கிட்ட போயிட்டு நீங்க இந்த அணுமின் நிலையத்துக்கு பர்மிஷன் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர் பின்னாடி கேட்டுட்டு போயிட்டே இருக்காங்க, அவர் பதில் சொல்லாம போறாங்க. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவங்க கிட்ட இந்து சமய அறநிலையத்துறைக்கு தான் 2025 டிசம்பர்ல ரூல்ஸ் போட்டிருந்தாங்க, தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்து சமய அறநிலையத்துறைக்கு போட்டிருக்கக்கூடிய ஒரு வெர்டிக்ட கூட நான் இப்ப பேச முடியாது, அதை பத்தி முதலமைச்சர் பேசுவாங்க அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க. எல்லா அமைச்சர்களும் அவாய்ட் பண்ணிட்டே தானே போறாங்க கேள்விகளுக்கு பதிலாம். இல்ல, இவங்க ஆட்சி பொறுப்பை ஏற்று ஒரு மாசம் தான் ஆகுது. அவர்கள் இளைஞர்கள், அவர்களுக்கு அந்த பத்திரிகையாளர்களை எப்படி கையாள வேண்டும் என்பது அந்த நுணுக்கம் தெரியாதவர்கள். ஏன்னா பத்திரிகையாளர்கள் ஒரு கருத்தை இவர்கள் பேசும்போது அதில் நல்லது கெட்டது சொருகள் அருகள் எல்லாமே இருக்கும். அதுல எல்லாம் அவர்கள் அதுல தவறாயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி அவர்கள் இருக்கிறாங்க. நீங்க சொன்னது பொறுத்த வரைக்கும் பல்வேறு நீங்க சொன்னீங்க, அந்த இது திருப்பரங்குன்ற விஷயத்தை கேட்கறீங்களா? அமைச்சர் ரமேஷ் சொன்னது நான் அதுல தெளிவுபடுத்திட்டாங்கல்ல, அந்த கட்சி அதிகாரப்பூர்வமா தெளிவுபடுத்திட்டாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பரங்குன்றத்துல என்ன இருந்துச்சோ அதே நிலைப்பாட்டுடன் தான் இருக்குங்கிறது எங்களுடைய ஆட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான செய்தியா சொல்றாங்க. 2025 மதுரை பெஞ்ச் என்ன பண்ணிருக்காங்க, ஜி.ஆர். சாமிநாதன் அவங்க தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த தீர்ப்பை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு அந்த தீர்ப்பை உறுதிப்படுத்திருக்காங்க. திருப்பரங்குன்றத்துல நீங்க தீபம் ஏத்தணும்னு
தீர்ப்பை ஃபாலோ பண்ண மாட்டோம்ல திரும்பி சொல்றாங்க திமுக அரசாங்கம் மாதிரி. இல்ல, அவங்களுக்கு மக்களுக்கு நீதி வேணும்னு கேட்கிறாங்க. அங்க நீதியை நிலைநிறுத்துறதுக்காக அவங்க நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆட்சியாளர்கள். அது அவரு நம்ம நீதிபதி கொடுத்த தீர்ப்பு அவங்களுக்கு நீதியா அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். 1 மாசம் ஆச்சு சார், இன்னும் தெரியாம இருக்காங்க. ஆனா எப்படி சார் எடுத்துக்கிறது? இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா முதல்ல நீங்க புரிஞ்சுங்க. அதாவது மக்களுடைய தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்களுடைய மனநிலை என்ன அப்படின்ட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த திருப்பரங்குன்ற தொகுதியிலே போட்டியிட்டு அவர்கள் தாவேக்கா வெற்றி பெற்றது. அதுக்கு முன்னாடி அவர்கள் நிலைப்பாடும் எதுவுமே சொல்லல. அந்த பிஜேபி அங்க போட்டியிட்டது. என்ன சொன்னாங்க? திருப்பரங்குன்ற விஷயத்தில் நீதிபதி சொன்னதை உறுதிப்படுத்துவோம் சொன்னாங்களா? மக்கள் தீர்ப்பு எப்படின்னா இருந்தது? மக்கள் தீர்ப்பு என்ன சார் இருந்ததுங்க? பிஜேபிக்கு எதிராக மக்கள் ஓட்டு போட்டாங்க. அதிமுகவுக்கு பிஜேபிக்கு எதிராக. அப்போ இவர்கள் நிலைப்பாடு இப்ப தெளிவா சொல்றாங்க. நீங்கள் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்தாலும் அது நீதியா என்பதை உறுதிப்படுத்த முடியாது. நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள் எல்லாம் முழுமையான கால சூழ்நிலைக்கேற்ப அவர்கள் கொடுக்கலாம். அதுதான் நீதி என்று சொல்லிவிட முடியாது. அது பாபர் மசூதியாக இருந்தாலும் சரி, பல்வேறு விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதுதான் நீதி என்று நம்ம எடுத்துக்கொள்ளவே முடியாது. நீதி வேற, தீர்ப்பு வேற. அது இவர்கள் இந்த ஆட்சியாளர்கள் நினைக்கக்கூடியது மக்களுக்கான நீதியாக இருப்பது. ஏற்கனவே 2 வருஷம் இந்த இந்துக்களும் முஸ்லிம்களும் இணைந்து செயல்பட்டார்கள். சிக்கந்தார் மலையிலே போய் அவர்கள் தர்கால வழிபட்டார்கள். இந்துக்கு சகோதரர்கள் அவர்கள் திருப்பரங்குன்ற போய் மலையிலே தீபத்தை ஏற்றி அவர்கள் வழிபட்டார்கள். அதே நிலையில் தொடர வேண்டும் என்பது ஒரு நிலைப்பாடு. அதுல எந்த தவறும் இருக்கிறதா எனக்கு தெரியல.